மதுரையில் நடந்த டிவிகே மாநாடு 2.0 மிக பிரம்மாண்டமாக நடந்தது, அது எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மாநாட்டை பற்றி எனக்கு சில கருத்துக்கள் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மேபி நீங்க நினைக்கிறதும் நான் நினைக்கிறோம் சேமா இருந்தாலும் இருக்கலாம். முதல்ல நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டுக்கு எதிர்க்கட்சிகிட்ட இருந்து வந்த அழுத்தம் ரொம்ப 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 ஓப்பனா வந்துட்டு இறஞ்சல் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இவங்க மாநாட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணோன்னே இல்ல அதுல விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சாங்க, வேற டேட் மாத்த சொன்னாங்க. ஓகே, அது வரைக்கும் ரைட் ஒத்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரோட்டை பொளந்து போறது, சேர் போட வந்தவங்க கான்ட்ராக்ட் கிட்ட நீ மிரட்டி சேர் போடக்கூடாது அப்படின்னு சொன்னது, பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களாம் நிறுத்த வச்சது, அங்க தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் அங்க ஏதோ காமெடி பண்ணிட்டு வெளியே வந்தான். இன்னும் நிறைய இடைஞ்சல் பண்ணதாகவும் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. ஏன் அரசு பேருந்து கூட அந்த வழியா போகிறதுக்கு விடல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் நிறைய வந்தது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, 1949 தொடங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சி, இப்போ தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய கட்சி, ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி அவங்க ரொம்ப பெரிய கட்சி, ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி. ஒரு கிட்டத்தட்ட 75-76 வருஷமான ஒரு கட்சி 2 வருஷமான கட்சியை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படணும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. ஓப்பனா தெரியுது இந்த இடையூறுகள்லாம் வந்துட்டு பயந்தாதான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயம் அப்படிங்கிறது கடந்த 4 வருஷம் ஆட்சியில நீங்க எதுவுமே சரியா பண்ணல, முறையா இல்ல அப்படிங்கறதோட எதிரொலியா இருக்குதோ அப்படின்னு நான் பாக்குறேன். இன்னும் ஓப்பனா சொல்ல போனா, மாநாட்டுக்கு போறவன நீங்க தடுக்கலாம், நாளைக்கு ஓட்டு போறதுக்கு போறவன வந்து நீங்க தடுக்க முடியுமா? இல்ல எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் மட்டும் தான் போய் பூத்ல ஓட்டு போடணும், அந்த டைம்ல நீங்க உங்களால தடுக்க முடியுமா? அந்த டைம்ல விட்டு தான் அவன் போய் ஓட்டு போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அப்படிங்கிற ஒரு பேரை உருவாக்கி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு மேடையை போட்டு சொல்லி முடிச்சுட்டாரு அங்கிள் அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பா மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.